ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அந்த பையனுக்கு நீங்கள் சான்ஸ் கொடுக்கலனா கூட பரவாயில்ல ரோஹித் சர்மா. அதுக்காக இந்த அளவுக்கு அவர் ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணாதீங்க. அவரும் பாவம் தான், அவரும் மனுஷன் தான். ரொம்ப எல்லை மீறி போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இளம் வீரர் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி ரோஹித் சர்மா மேலே பலரும் விமர்சனத்தை இப்போ முன் வச்சுட்டு இருக்காங்க. இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக சர்ஃப்ராஸ் கான் இந்த வருஷம் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் தான் அறிமுகமானார். களமிறங்கி 3 போட்டியில் பார்த்தீங்கன்னா 5 இன்னிங்ஸில் அவருக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சிது. அதில் 200 ரன்கள் அடித்து அசத்தினார். 3 அரை சதங்கள் அடித்தார். இதனால் அவருடைய சராசரி பார்த்தீங்கன்னா 50 ரன்களாக இருந்துச்சு. இந்த ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப்னால பார்த்தீங்கன்னா அவருக்கு தொடர்ந்து இந்திய அணியில் ஆடுவதற்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதன்படியே பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து தொடரில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த நியூசிலாந்து தொடரில் ஒட்டுமொத்த இந்திய அணியுமே சொதப்பினாங்க. சர்ஃப்ராஸை மட்டும் நம்ம குறை சொல்லவே முடியாது. ஏன்னா இந்திய அணி சொந்த மண்ணில் ஒயிட் வாஷ் ஆகியிருக்காங்க. அப்போ விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் ஒற்றை இலக்கம் தான். மற்ற பிளேயர்ஸுமே சொதப்பினாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் நியூசிலாந்து தொடர்லையும் 6 இன்னிங்ஸில் ஆடி 171 ரன்களை சர்ஃப்ராஸ் கான் சேர்த்திருந்தாரு. அதில் ஒரு சதத்தை அவர் அடிச்சிருந்தாரு. ஓரளவுக்கு நல்லா ஆடி இருக்காரு. இப்போ கோலி, ரோஹித் சொதப்பினாங்க. மற்ற பிளேயர்ஸும் சொதப்பியிருக்காங்க. KL ராகுலும் சொதப்பினாரு. எந்த ஒரு முன்னணி வீரருமே பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சுரி அடிக்காத சமயத்தில் சர்ஃப்ராஸ் கான் செஞ்சுரி அடித்தது அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஓகே தான். அப்போ தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருந்துருக்கணும். ஆனால் வாய்ப்பே கொடுக்கல. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்திய அணிக்காக சர்வதேச அளவில் 6 டெஸ்ட் போட்டியில் ஆடி ஒரு சதம் 3 அரை சதம் உட்பட 371 ரன்களை சர்ஃப்ராஸ் கான் சேர்த்திருக்காரு. அதனால் இவருக்கு ஆஸ்திரேலிய தொடரை வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் இவருக்கு வெளிநாட்டில் விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்போ நம்ம இந்தியாவில் முதல் தர போட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பயங்கரமாக சர்ஃப்ராஸ் கான் ஆடி வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்போ இந்தியாவில் நடந்த டெஸ்ட் தொடர்லையும் ஓரளவுக்கு நல்லா ஆடி இருக்காரு. ஆனால் வெளிநாட்டு மண்ணில் விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு கிடையாது. அந்த ஒரு காரணத்தை முன்னிட்டே பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு ஆஸ்திரேலிய நாட்டில் பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொடுக்கல. இப்போ இந்தியாவில் நியூசிலாந்து தொடர் நடந்த சமயத்தில் KL ராகுலுக்கு முதல் போட்டியில் வாய்ப்பு கொடுத்தாங்க. சரியாக ஆடலன்னு சர்ஃப்ராஸை ரீப்ளேஸ் பண்ணாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா KL ராகுல் நல்லா ஆடி இருக்காரு. ஏன்னா வெளிநாட்டு மண் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகள் அப்படின்னாலே KL ராகுல் செமையாக ஆடுவார். அந்த வகையில் ராகுல் தொடர்ந்து நல்லா ஆடுற காரணத்தினாலையும் அவர் ஓப்பனிங்கில் ஆடுற காரணத்தினாலையும் சர்ஃப்ராஸ் கானுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்காம அவர் ஓரம் கட்டிகிட்டே தான் ரோஹித் சர்மா இருக்காரு. இவர்கிட்ட இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஜென்ரலாக இந்த மிடில் ஆர்டரில் ஆடும்பொழுது நிதிஷ் ரெட்டி மாதிரி, வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஓரளவுக்கு ஆல்ரவுண்டர் பிளேயராக இருந்தால் கூட இவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. பட் சர்ஃப்ராஸ் கானை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் மட்டும்தான் அவர் ஆடுவார். பவுலிங்லாம் போட மாட்டார். கொஞ்சம் வெயிட்டான ஒரு வீரர் தான். பட் விக்கெட் கீப்பர் பேட்டர் இவர் பயிற்சி ஆட்டங்களெல்லாம் விக்கெட் கீப்பிங் பண்ண வைக்கிறாங்க. இருந்தாலும் மெயின் போட்டியில் இவருக்கு ஆடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. இப்போ ஒரு படி மேலே போய் இவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி பால் பாய் வேலையை பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்திய அணி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பிரிஸ்பனில் ஆடி வந்துட்டு இருக்காங்க. அதில் முதல் நாளில் மழை குறுக்கிட்டதுனால பெருசாக போட்டி நடக்கலை. இப்போ இந்த 3வது டெஸ்ட் மேட்சுக்கு முன்பாக இந்திய வீரர்கள் பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வலைப்பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த வலைப்பயிற்சியோட திடலுக்கு பின்னாடி சர்ஃப்ராஸ் கான் உட்கார வச்சிருக்காங்க. அதாவது பாலை பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த பாலை எடுத்து போடக்கூடிய ஒரு வேலையை ரோஹித் சர்மா இவருக்கு கொடுத்துருக்காரு. இதை பார்த்துட்டு தான் ரசிகர்கள் ரொம்ப வெறுத்து போயிட்டாங்க. அதாவது அவருக்கு நீங்கள் சான்ஸ் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, அதுக்காக அவரை ப்ராக்டிஸ் ஆச்சும் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி பால் பாயெல்லாம் அவர் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹித்துக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பலரும் இப்போ விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி.